மாமனார் லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாரி இருக்குன்னு சொல்றாரு. மாமியாரும் எனக்கும் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கெல்லாம் ஒண்ணும் வராது. உனக்கு என்ன கவல? பசங்கள படிக்க வைக்கணும், செட்டில் ஆக்கணும், கல்யாணம் பண்ணி குடுக்கணும். இதெல்லாம் யோசிச்சிருக்கியா? தின்னுட்டு தின்னுட்டு தூங்க தானே செய்ற" அப்படின்னு கேட்குறாரு. "நல்லா கல்லு மாரி தானே லக்ஷ்மி இருக்க. உனக்கெல்லாம் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு" சொல்றாரு. வேலைக்கு போகாம வீட்டு வேலை செஞ்சுட்டு வீட்ல இருந்தா எந்த கவலையும் இருக்காதுன்னு நினைக்கிறாரு போல. ஆனா மாமியார் முகம் தான் பார்க்க பாவமா இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் நல்லா வேணும் அவங்களுக்கு. பாக்கியராஜ் ரேவதிக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் பத்தி கேட்டுட்டு மலர் என்னைய பத்தி என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறாரு. ரேவதியோ சொல்லவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. தங்கராஜோட அம்மா தங்கராஜ் கிட்ட என்ன கொஞ்ச நாளா அவங்க மாப்பிள்ளை உன்னை எந்த பிரச்சனையும் கூப்பிடுறதில்ல போல அப்படின்னு கேட்க, அங்கதான் எந்த பிரச்சனையும் நடக்கிறது இல்லையே. பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி பிரச்சனையை சரி பண்ணிட்டேன். அதனால அங்க ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. என்ன பண்ணுன்னு தங்கராஜோட அம்மா கேட்க, மதி வேலைக்கு போறதா எல்லாத்துக்கும் காரணம். மதிய வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டேன். இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்த ரேவதி மலர் மதி கிட்ட சொல்லிடுறாங்க. மதி தங்கராஜ் வீட்டுக்கு கிளம்பி போக போறாங்க. மலர் மதி கிட்ட போக வேணான்னு சொல்றாங்க. நான் கேட்பேன். எனக்காக நான் கேட்காம வேற யார் கேட்பாங்கன்னு கேட்குறாங்க மதி. நீ கிளம்பி போங்க மதி. மதி தங்கராஜ் வீட்டுக்கு போய், நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? என்னை எதுக்கு பழி வாங்குறீங்க? என்னோட வேலை போக நீங்க தானே காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. தங்கராஜ் அம்மா வேற குறுக்க பேச, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்றாங்க மதி. உங்க பவர் யூஸ் பண்ணி என்னோட வேலையை முழுங்கிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்க, ஆமா உன்னோட வேலை போக நான் தான் காரணம். இப்போ என்ன அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா கேட்குறாரு தங்கராஜ். ஒன்றும் பண்ண முடியாது தான், போன வேலையை திரும்ப வாங்க முடியாது தான். ஆனால் நீங்கள் பண்ண கேவலமான விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்ல தான் வந்தேன். தமிழ்நாட்டில் 1000 காலேஜ் இருக்குது. எல்லா காலேஜும் உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு காலேஜில் நான் வேலை வாங்கி காட்டுவேன், எனக்கு படிப்பு இருக்குது அப்படின்னு சவால் விடுறாங்க மதி. என்னோட லட்சியத்தை நோக்கி நான் ஓடிட்டு தான் இருப்பேன். இது உங்கள் அப்பா வந்தால் கூட தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க மதி.